Hi, hello, welcome to Collect and Create. In this video, we will push button interface. PIC16F877A Microcontroller push button interface in this video. Push button logic just the push button press panna namakku GPU output varum. So adha nama LED ki kudupom. And LED on agudha push button press panna. Adhe and push button release பண்றோம்ன்ற பட்சத்துல அந்த LED off state க்கு போயிடும். So அதுதான் நம்மளோட லாஜிக். So அத நம்ம இப்ப செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் கூட ஒரு பெரிபெரலை இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த பெரிபெரல் வர்க் ஆகுதுன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் தான் நம்ம இன்டர்ஃபேசிங்க்கு போகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எம்டியா ஃபர்ஸ்ட் போர்டை மட்டும் பவர் அப் பண்ணுவோம். இங்கே இருக்க ஒரு 4 புஷ் பட்டன்ஸு. ஸோ 4 புஷ் பட்டன்ஸ்க்கான அவுட்புட் இது. ஸோ அந்த புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பின்னில் ஹை வரணும். அப்படியே இந்த புஷ் பட்டனை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது 0 ஸ்டேட்டுக்கு போயிடணும். இந்த புஷ் பட்டன்ஸில் புல் அப் புல் டவுன் ஸோ எதுவுமே அவங்க கான்ஃபிகர் பண்ணலை. ஜஸ்ட்டு டேரெக்டாக பவர் கூட கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரெசிஸ்டர் கொடுத்துருக்கணும், அந்த இடம் எம்டியாக இருக்குது, கொடுக்கல. மேபி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பின் ஹை ஸ்டேட்டுக்கு போகும். ரிலீஸ் பண்ணிட்டேன்னா லோ ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ அதுதான் நம்ம லாஜிக். ஸோ ஃபஸ்ட் நான் போர்டை எம்டியாக பவர் அப் பண்ண போகிறேன். பவர் அப் பண்ணியாச்சு. இப்போ மல்டிமீட்டரை டிசி மெஷர்மெண்ட் மோடில் வச்சுட்டு ஸோ நான் ஒரு எண்டை கிரவுண்டுலையும் நெகட்டிவ் டெர்மினல் கிரவுண்டுலையும் இன்னொரு எண்டை ஸ்விட்ச் 4 ஸோ அதில் நான் வச்சுட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 5 வோல்ட் வருது. அதே நான் பட்டனை ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 0 ஆர் நெகட்டிவ் வோல்டேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி கரெக்டாக 0 வரணும், அதுதான் பிரச்சனை. ஸோ நம்ம கரெக்டாக 0 வரல, அது ஃப்ளோட்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ ப்ரெஸ் பண்ணால் 5 வோல்ட்டு, ரிலீஸ் பண்ணால் நம்மளுக்கு 0. ஸோ நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட் ஸ்விட்ச் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், போர்டை அன்பிளக் பண்ணுவோம். அன்பிளக் பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்மளோட கோடிங் சர்க்யூட் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம புஷ் பட்டன் இன்டர்ஃபேஸ்க்கான கோடு நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட் பார்த்துடலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, போர்ட் சியில் 7th பிட்டு RC7 அந்த பிட்டு ஹையானால் எனக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வரணும். அதை நான் இன்புட்டாக செட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த பின் ஹையாச்சுன்னா எனக்கு போர்ட் பியில் செகண்ட் பிட் நம்பர் 1 RB1 எனக்கு க்ளோ ஆகணும். இல்லை அப்படின்னா எனக்கு அது 0வாக இருக்குன்ற பட்சத்தில் ஸோ அது எனக்கு ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கணும். அதாவது நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்இடி ஆன் ஆகணும். பட்டனை ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எல்இடி ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கணும். ஸோ அதுக்கான கோடு தான் இப்போ நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுக்கான சர்க்யூட் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் மைக்ரோ கண்ட்ரோலரை எடுத்து அதோட ஹோல்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எல்லா பின்னும் உள்ளே இன்செட் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு எம்சியூவை நம்ம லாக் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் வயரை கனெக்ட் பண்ணிடலாம். எப்போவுமே நீங்கள் ஒரு ஜம்பரை கனெக்ட் பண்ணும்போது அது ஃபுல் கான்டாக்டில் இருக்கா, அதில் கண்டக்ஷன் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, மல்டிமீட்டரில் பஸர் மோடில் போட்டுக்கோங்க. மல்டிமீட்டர் பஸர் மோடில் போட்டுட்டு ஸோ அதோட ஒரு எண்டையும் இன்னொரு எண்டையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் கண்டினியூட்டி வரணும். ஒருவேளை நம்மளுக்கு கண்டினியூட்டி வரல அப்படின்னா அந்த ஒயர் டேமேஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த ஒயர் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சர்க்யூட்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவோம், கோடும் கரெக்டாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கும், பட் அவுட்புட் வராது ஹார்ட்வேரில். ஸோ அதை இந்த மாதிரி தான் டீபக் பண்ணணும். ஃபஸ்ட்டே நம்ம அந்த ஒயர்லாம் கரெக்டாக இருக்குது, கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த டீபக்கிங் லெவலுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட்வேரில் நம்ம எல்லாம் ஒர்க் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் RC7 ஒரு வயர் எடுத்துக்க போகிறேன். எடுத்துட்டு அதை இந்த 4th ஸ்விட்சில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக RB6 ஒரு வயர் எடுத்து ஏதாச்சும் ஒரு எல்இடி 4 எல்இடியில் ஏதாச்சும் ஒரு எல்இடிக்கு நான்
இன்புட்டாக கொடுத்துட்றேன். இப்போ நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணுவோம், போர்டை ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர் டீபக்கரை வந்து கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக என்ன பண்ணுவோம், போர்டுக்கு பவர் சப்ளை கொடுப்போம். ஸோ பவர் சப்ளை கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் போர்டை வந்து ப்ரோக்ராமரை பிசி கூட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே மேலே ஒரு அங்கேயே இந்த ஐக்கானையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து ரன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து PIC3 நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி வருது. நோ டூல் அப்படின்ற மாதிரி வருது. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா PIC3க்கான சீரியல் நம்பர் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நம்மளுக்கு கீழே வந்து டிடெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் வந்து கோட் பில்ட் ஆகும். பில்ட் ஆனதுக்கப்புறம் PIC3 டிடெக்ட் ஆகும். அடுத்து வந்து டிவைஸ் ஐடி ஃபவுண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் மெமரி எரேஸ் பண்ணிட்டு அது ஃப்ளாஷ் பண்ணிடும். ஓகே, கோட் ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ ஏன் இந்த மாதிரி எல்இடி ஒரு மாதிரி அது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்டேட்டில் இருக்குது பாருங்கள். அது ஏன் அப்படின்னா இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. அந்த பின்னுக்கு நம்ம புல் டவுன் கான்ஃபிகரேஷனும் இதில் இல்லை, இந்த போர்டில் இல்லை. ஒன்று நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ரெசிஸ்டர் போட்டு புல் டவுன் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் ஸ்டேட் ஆயிரும். இங்கே பாருங்கள், எல்இடி எரியுது. நான் பட்டனே ப்ரெஸ் பண்ணல, பட் எல்இடி எரியுது. ஸோ இந்த மாதிரியான ஃப்ளோட்டிங் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு தான் நம்ம புல் டவுன் கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ரெசிஸ்டர் அவங்க இந்த இடத்த ப்ளேஸ் பண்ணலை. மேபி நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகும். பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு எல்இடி ஆன் ஆகுது. ரிலீஸ் பண்ணுறேன், ஆஃப் ஆகுது. ப்ரெஸ் பண்ணுறேன், ஆன் ஆகுது. ரிலீஸ் பண்ணுறேன், ஆஃப் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் எல்இடி இன்டர்ஃபேஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.